సంక్రాంతి శుభాకాంక్షలు. once again wish you a happy பொங்கல். ஸோ பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கேம் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேம் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் ப்ளே பண்ணுறதுல நாங்கள் கோயிங் டு பி எ ஜட்ஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாட்டர் மோட்சிதா அண்ட் தென் வந்து ஆகேஷ், அப்புறம் என் அண்ணன் பசங்க 2 பேர் வந்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அக்யூஸ்ட் பெரிய அக்யூஸ்ட் வந்து வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கொண்ட இந்த கேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள், ரொம்ப சுலபம். ஸோ ஒரு பக்கம் லைவ் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ரெக்கார்டில் போயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் எடிட் பண்ணி ஒரு அப்லோட் பண்ணுவோம். இந்த லைவ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அதில் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் தி கண்ட்ரி, அதாவது ஒரு சில முக்கியமான கண்ட்ரிஸ்லாம் வந்து இங்கே வந்து நான் வந்து ஃப்ளாக் வந்து இதில் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரி யார் வந்து 2 கார்டு இருக்கு. ஸோ அது அங்கங்கே ஷஃபிள் ஆகிருக்கும். ஸோ அந்த ஷஃபிள் ஆகிருக்க கார்டை வந்து கரெக்டாக யார் எடுக்கிறாங்களோ ஸோ தே ஆர் த வின்னர். அண்ட் தென் மெயின் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நாட்டு கொடியும் இருக்கு. ஸோ இந்தியன் ஃப்ளாக் அதில் கலந்துருக்கு. ஸோ இந்த இந்தியன் ஃப்ளாக் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மினிமம் ஒரு 15 கண்ட்ரி இருக்குது. அந்த 15 கண்ட்ரியில் கிட்டத்தட்ட மெயினாக வந்து எந்தெந்த கண்ட்ரி ஒரே கார்டு எடுக்கிறாங்களோ அவங்க எடுத்த உடனே மினிமம் அந்த கண்ட்ரியை பற்றி 3 நல்ல விஷயம், 2 கெட்ட விஷயம். கெட்ட விஷயம் வேணாம், ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அந்த 3 நல்ல விஷயத்த கரெக்டாக சொன்னோம். அப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னவங்களுக்கு கிடையாது. கரெக்டாக சொன்னீங்கன்னா பிக் பண்ணிட்டாங்க. அவங்க கடைசியாக யார் எக்ஸஸாக அதிகமாக கார்டு எடுக்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் கொடுப்போம். மினிமம் 10 வாட்டி தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. சரி 10 வேணா 7 வச்சுக்கலாம், 7 வச்சுக்கலாம். நம்பர் 7 7 வாட்டி வந்து எடுத்து அவங்களுக்கு கார்டு வரலாம். அவங்க ஒரு வாட்டி வந்து இந்த பச்சை மிளகா சாப்பிடுவோம். 5 வாட்டி கார்டு எடுக்கலாம் இந்த லிப்ஸ்டிக் ஃபார் பெனால்ட்டி. ஸோ 7 வாட்டி எடுக்கலன்னா இந்த பச்சை மிளகா, 10 வாட்டி எடுக்கலன்னா இந்த பவுடர், இல்லைன்னா 10 வாட்டிக்கு வந்து இந்த பச்சை மிளகா வச்சுக்கலாம். ஓகே, 7 வாட்டிக்கு இந்த வந்து பவுடர் வச்சுக்கலாம். லிப்ஸ்டிக் 5 வாட்டிக்கு. இது வந்து எத்தனை நம்பர்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்வீட் சக்கரை பொங்கலையா இன்னைக்கு பொங்கல். ஸோ அதனால இந்த பொங்கலை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நோ ஃபார் தி டிலே, வில் கோ ஃபார் தி கேம். ஸோ இது வந்து என்ன கேம் பார்த்தீங்க எப்படியே சொல்லிட்டேன் நான், ஃபைண்ட் த கண்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தராக கூப்பிடலாம். மேடம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மோக்ஷிதாவுக்கு போக போகிறோம். வாங்க மேடம். ஹாய் சொல்லுவோம் யூஎஸ்க்கு ஒரு வாட்டி பொங்கல் திருநாள் ஹாப்பி பொங்கல். அப்பா ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. ஆல்ரைட், அடுத்தது வாங்க. வா ஆகேஷ் வா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லிருக்கீங்க. நேரா வந்து கூப்பிட்டாங்களா லைவ் பண்ணுங்க வியூவர்ஸ்க்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆல்ரைட், அடுத்தது வாங்க. விஸ்வா வாங்க. அடுத்து விஸ்வா வராரு. ஸோ இப்போ அவர் வந்து உங்களுக்கு விஷயம் சொல்லுவாரு. தல் ஆர்டர் நில்லுங்க. ஹாப்பி பொங்கல். ஓகே, ஆல்ரைட் வாங்க. அடுத்து வந்து சாய் வராரு. உள்ள வந்து நீங்க வெளியே போக கூடாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரேம்ல தான் இருக்கணும். ஹாப்பி பொங்கல். விஷயம் ஹாப்பி பொங்கல். நேம் சொல்லுங்க. என் பேர் மோலிக் சாய். ஹாப்பி பொங்கல். ஆல்ரைட், சிரிப்புல லைவ் வர போகுது வா. அடுத்து ஒன்னொன்னு இவர் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் கார்ல இருந்து வந்திருக்காரு. ரொம்ப டெரரா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெரி குட். இப்போ என்ன இருக்கு செதுறாங்க அப்படியே இல்ல. ஸோ இது என்னன்னா இந்த கண்ட்ரி ஃபைண்டிங் மெயின் பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்ஜெக்ட்லேயும் வந்துருவோம். அந்த கண்ட்ரின்னா அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக்லாம் இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரியை பற்றி இவங்க எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து அந்த கண்ட்ரியை ஒன்றா எடுத்துட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியை பற்றி ஒன்றா எடுக்கல, எப்போ போகலாம் ஒரு வாட்டி எடுக்கலாம். அப்போ போகலாம் அந்த கண்ட்ரியை பற்றி ஏதோ ஒரு நல்லது ட்ரூ ஃபால்ஸ் ஏதோ சொல்லலாம். நல்ல விஷயம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா எடுத்திங்கன்னா இந்தியா இஸ் அ பீஸ்ஃபுல் கண்ட்ரி. நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரொம்ப ஃப்ரீடம் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய சுதந்திர நாடு. ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஷேர் பண்ண போகிறதுல வி கோயிங் டு பி அ ஜட்ஜ். நாங்கள் இவ்வளோ வந்து ஜட்ஜாக இருக்கோம். இந்த 5 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இப்போ வந்து இதை எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பெனால்ட்டி ஃபைன் கீன் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த பெனால்ட்டி ஃபைன்லாம் ஓரமாக வச்சுருக்காங்க. நான் சொல்லும் போது யூஸ் பண்ணிங்க. பவுட்ரு போட்டு தலைக்காணியில் அடிக்கணும். ஸோ அது வந்து ஃபைனல். அது பிஃபோர் அது ஃபைனல் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இப்படி விட்டுருமா லெஃப்டி. ஸோ நோ ஃபார் தி டிலே, வில் கோயிங் டு ஸ்டார்ட் த கேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் லைனில் நில்லுங்க.
நீங்க திரும்பல இல்ல நான் சொல்றேன் இப்போ இத வந்து ஷஃபிள் பண்ண போறோம். சோ ஷஃபிளிங் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ். அவங்கள அப்படியே வந்து திரும்ப சொல்லுங்க. திரும்புங்க. நீங்க நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பாப்பீங்க. அப்படியே கொண்டு வந்துருங்க. அப்படி பார்க்க கூடாது. இப்போ வந்து இத நான் ஷஃபிள் பண்ண போறோம். சிரிப்பா இருக்கு உங்களுக்கு. ஆட தேவலா இருக்கு போகுது கேம். ரொம்ப ஃபன்னா இருக்கு போகுது. பாப்போம். என்னடா உங்களுக்கு சிரிப்பு? வாங்க உங்களை பார்த்து நாங்க சிரிக்க போறோம் வாங்க. ஈச் பர்சன் என்ன பண்ணணும்? 2 கார்டு எடுக்கணும். ஆல்ரைட். சோ இப்போ வந்து இதோட ஸ்டேட்மென்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பியூர் ஒயிட் ஆயிடுச்சு. அண்ட் ஒரே ஒரு லாஸ்ட் வந்து வீடியோ செக் பண்ணிடுறேன். ஆல்ரைட். பின்னாடி கிளாத் நவுத்தாதீங்க. பின்னாடி இது தருது. Fine, that was good. Class நவுத்தாதீங்க. So first நம்ம வந்து we going to start with Mr. Sir. உங்க பேரு ஹாகேஸ்வரன். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். அங்க நேரா பார்த்து பேசுங்க. நீங்க உங்களுக்கு மைக் இருந்தாலும் கேட்கலாம். ரெடியா? Your time starts now. என்ன நாடு இது? என்ன நாடு? பிரேசில். ஓகே, அதுக்கு கரெக்ட்டா பேரா ஒரு இது கார்டு எடுத்துங்க பார்க்கலாம். வாய்ப்பே இல்ல வீரஜா. அந்த இது இங்க வா. எங்க போற? அனுஷ் மாட்டீங்க. போ 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 போ. அடுத்து மோக்ஷிதா. ஒரு வாட்டி சொன்னா போற பேர். டக்கு டக்கு ஃபாஸ்டா எடுக்கணும். லேட் பண்ண கூடாது. என்ன கண்ட்ரி இது? ஆஸ்திரேலியா. இது என்ன கண்ட்ரி? ரஷ்யா. வெரி குட். ஃபர்ஸ்ட் போ. அங்கே தான் நீ வைக்கணும்ல. எங்கலாம் உங்க கண்ண முன்னாடி வச்சிட்டு போ. ஷஃபிள் பண்ணிடு. இது எடுக்காம எங்க ஓடுங்க. ஓடு ஓடு ஓடு. மோஜித்ஸா. பேர் சொல்லணும் அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னா போதும். என்ன கண்ட்ரி இது? சீக்கிரம். அடுத்தது அது பேர ஒன்று எடு. அட போச்சு. அடுத்தது ரஷ்யா பத்தி ஒரு 5 விஷயம் சொல்லு பாருங்க. ஒரு 5 விஷயம். ரஷ்யா வந்து ஒரு மிலிட்டரி ஆர்மி பிளேஸ் வந்து அதிகமா இருக்கு. மிலிட்டரி ஆர்மில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி ரஷ்யா. அப்படிதானே? ஓகே. அப்புறம் 1 அது வந்து ஆட்சி வந்து சரியா நடக்குது. எல்லா நாட்டிலயும் ஆட்சி சரியா நடக்குது. தப்பு ஃபால்ஸ் அப்பது தெரியலையா? அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயமா கரெக்டா சொல்லு. ஸ்டார்டிங்கா அவ்வளவு ராங் பண்றியா? நைன்த் படிக்கிறியா? ரொம்ப சூப்பர். சரி அப்படியே வச்சிரு. ரஷ்யா எக்ஸிட் பண்ணுமா? ரஷ்யா ஓகே. ரைட், थैंक यू. வந்து எடுத்தோனே பச்சை ஒன்னு சொன்னல எனக்கு 3 சொல்ல கரெக்ட்டா. சோ பச்சை மிளகாய் சாப்பிட போறாரு. பார்க்கலாம். போய் அளவு எடுத்து கடி. ஒரு கடி கடிச்சு மண்ண ஃபுல்லா கடி. அப்படி ரியாக்ஷன் கொடுங்க. கை எடுங்க. அங்க பாரு. நான் சிங்கமா? சிங்கமா பச்சை மிளகாய் துண்டுறா. அங்க பாரு ரியாக்ஷன் கொடுங்க. எதிரா? என்ன? அங்க பாத்து சொல்லுவோம். பச்சை மிளகாய். சிங்கம் நல்லா பேசுறாங்க. சிங்கத்துக்கு எனக்கு ஏதோ அடி வரும். இப்ப பேசுறாங்க. பேச ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்ல, ஒரு கடி கடி வச்சுட்டாரு. மாட்டார் வகையா. யாரும் இங்க பார்க்க கூடாது. அப்படி திரும்புங்க. அது இங்க பார்க்க கூடாது. நான் சொல்லும் போது ஒத்துறாங்க. நீ ரெடியா நல்லா சீக்கிரம். என்ன கண்ட்ரி அது? அங்க பார்க்க கூடாதுண்ணா. ஓகே. அது என்ன கண்ட்ரி? தப்பு. ஓடு 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 ஓடு. அடுத்து வா வா. டக்கு டக்குன்னு வா. திரும்ப நீ டர்ன் பண்ண பார்க்க கூடாது. நான் சொல்லும் போது திரும்ப. பிரேசில். சீக்கிரம். வெச்சு ஓடு வெச்சு ஓடு வெச்சு ஓடு ஓடு ஓடு. அடுத்து சீக்கிரம். சொல்லாத. நான் பாத்துக்கிறேன். சொல்ல தரேன். வரும்போது மட்டும் சொல்லு. கொஞ்சம் வச்சுட்டு. தப்பு. ஓடு வாங்கி ஓடு. சீக்கிரம்.
ம் Spain. ம் அப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர். மார்னர் எடுக்கிறது விஷயம் கிடையாது. இந்த ஸ்பெயினை பத்தி ஒரு 3 விஷயம் சூப்பர் விஷயம் சொல்லணும். சொல்றாரு. ஸ்பெயின்ல தான் ஸ்பெயின்ல நூடுல்ஸ் கண்டுபிடிச்சாங்க. நூடுல்ஸ் கண்டுபிடிச்சாங்களா? ஸ்பெயின்ல இது உண்மையா மக்களே? லைவும் போயிட்டு இருக்கு, அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. ஸ்பெயின்ல நூடுல்ஸ் கண்டுபிடிச்சாங்களா? இது உண்மையா? இன்னும் 2 விஷயம். சரியா? பச்சை மிளகா கூட அந்த அது இது கூட சார் தப்பு. அதாவது வந்துட்டாரு கேம் அது. எப்படி இருக்கு ஃபீலிங்? எப்படி இருக்கு ஃபீல்? நல்லா ஸ்வீட்டா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? எரி. இது என்ன விஷயம் தெரியுமா? ஸ்பெயினை பத்தி நீங்க என்ன பண்ணி போயிட்டு படிக்கணும். என்ன படிக்கணும்? ஸ்பெயினை பத்தி இல்ல, எல்லா நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேவா? போ 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 பின்னாடி போ. அது வரைக்கும் ஆறு. மறுபடியும் நீங்களா வாங்க. திரும்பி திரும்பி வாங்க. சொல்லக்கூடாது, நான் வரும்போது வந்தா சொன்னா போதும். தமிழ்நாடா? வரலையா? அப்படியே ஓடு 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 ஓடு. அப்போது சீக்கிரம் ஃபாஸ்டா கம் ஆன். ஆஹா செம்ம கண்ட்ரி. காமி எங்க ஃப்ரேம் காமி. அப்படி காமிச்சு கேளுங்க. ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்தியா. இந்தியா அண்ட் அமெரிக்கா. எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. இருங்க சார், இருங்க சார். நான் லிப்ஸ்டிக் போடுறேன், நீங்க தான் மத்தவங்க லிப்ஸ்டிக்கா ஒரு ரியாக்ஷன் காட்டுமா? அடுத்தது வாங்க சார். நான் நல்லா இருப்பேன், நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். ஏதோ பார்த்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டான். ஐபிஎல் பாக்க கூடாதுன்னு சொல்லல. லிப்ஸ்டிக் போடு. ஒரு அடி பவுடர், ஒரு அடி லிப்ஸ்டிக். ரியாக்ஷன் ஏதோ பேசிட்டு தான் எடுக்கணும். ஹலோ, இப்போ என்ன வேணும்? லிப்ஸ்டிக் வேணுமா, பவுடர் வேணுமா? நானே முடிவு பண்ணேன். டக்குன்னு சொல்லு. நீ முடிவு பண்ணல, சொன்னதான் நான் ரெடியா இருப்பேன். என்னது அது? அது ஏதோ சீக்கிரம் ஃபாஸ்டர் ஃபாஸ்டா ஃபாஸ்டா எடு. போச்சா? சைடுல போங்க, இங்க போங்க. அவளுக்கு சைடுல போடு. அங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட். போ. அடுத்து வாங்க வாங்க. சீக்கிரம் ஃபாஸ்டர் ஃபாஸ்டா ஃபாஸ்டா. யுஏஇ. ஓகே சார், லிப்ஸ்டிக் போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட். போங்க. நிறைய வைக்கலாம். நாங்க பாத்து ரேசிங் கொடுத்துருக்கோம். லேடிஸ் பாக்கூடாது. அத பாத்துக்கோங்க. லேடிஸ் ரேசிங். இங்க வேற பாத்து அண்டர் ரெடி. சீக்கிரம் ஃபாஸ்டர். சரியா? அங்க காமி, ஃப்ரேம் காமி. இந்த கிளிக் பண்ணுதா? அந்த காமி. அடுத்தது என்னது இது? பெஸ்ட் ரீ. டேய் சாரி போடுங்க. லிப்ஸ்டிக் கையெடு. பவுடர் எல்லாம் துடைக்க கூடாது. அப்படியே இருக்கும் பவுடர். உங்களோட பனிஷ்மென்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே. போ 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 போ. சீக்கிரம். அடுத்து யார்? வா வா. போடா இப்பதான் வந்து போடா. ஓகே. அந்த காமி ஃப்ரேம் காமி எடுத்துட்டு. எடுத்தோனே நீ காமிக்கணும். ரெடி ரெடி சீக்கிரம். பனிஷ்மென்ட் லிப்ஸ்டிக். ரியாக்ஷன் லேடிஸ் மாதிரி. போச்சு போச்சு. சார்ஜ் பேச்சு வரல. சீக்கிரம் சீக்கிரம். எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி எங்க ஓடுறா? போ 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 போ. அடுத்து வா அடுத்து வா. அப்படிதான் வரணும்.
அங்க பாத்துனே அங்க காமிங்க எடுத்து சீக்கிரம் மாஸ்டர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சயின்ஸ் ஆஸ்திரேலியா சீக்கிரம் கம் ஆன் போடு 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 இங்க போடு எங்க போறல போடு ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணி போறா நான் அடுத்து வா இதுதான் பச்சை மிளகாய் முதல்ல கச்சவரு நாடு எடுத்துட்டு நாட்டை பத்தி எதுவும் சொல்ல தெரியாம முடியல எத்தனை சார் படிக்கிறீங்க ஒன்லி 9th நாங்க காமினி எடுக்கிற கார்டை இப்படி காமினி எப்பவுமே எடுத்தோன்னு ஒரு கார்டு கையில வச்சுட்டு அந்த கார்டை அந்த கார்டு ரெடி போலாம் பவுடர் சீக்கிரம் கடைசியா எல்லாரும் பெனால்டி இருக்கு வாய்ப்பு இல்லை பார்க்க கூடாது அப்படி திருப்பி ஓட 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 அப்படி சீக்கிரம் கம் ஆன் ஃபாஸ்டர் எத்தனை போங்க ஆட்டாடு என்ன நாளே இங்கிலாந்த பத்தி 3 விஷயம் 103 நிமிஷம் சொல்லு சோ இவங்க தான் கிரிக்கெட் கண்டுபிடிச்சாங்க மற்றும் பச்சை மலை எடுமா இவங்க வந்து பச்சை மலை டக்கு டைம் ஆகுது இவங்க வந்து இங்க கூட கையில இவங்க வந்து பாத்ரூம் போறாங்க 80s ல இந்தியா வந்து ரூல் பண்ணாங்க 80s லயா 90s தலைவர் கரெக்டா இருந்தாரு 80கள்ல வந்து இந்தியா ரூல் பண்ணாங்களா 90ஸ்ல ரூல் பண்ணாங்களா அப்புறம் இதெல்லாம் போய் அப்புறம் இன்னும் டைம் இருக்கு சீக்கிரம் சொல்லு பச்சை மலை இது யூரோப்பியன் நாடு யூரோப்பியன் நாடா சொல்லு அது சீக்கிரம் அப்புறம் விழுப்புரம் காஞ்சிபுரம் ராமபுரம் வாங்கிமா ரெண்டு தான் சொன்னேன் இன்னொன்னு இருக்குது டக்குன்னு சொல்ல டைம் இல்ல 5 4 3 2 1 கிரிக்கெட்ல நல்லா ஆடுவோம் எல்லா நாளும் நல்லா ஆடுவாங்க இந்த கதை எங்க காணல ஏதாவது ஒரு நல்ல அழகான விஷயமா சொல்லு இங்கிலாந்து அவங்க வந்து ஒயிட் டீம்ல இவ்வளவு லேட்டா பச்சை வாங்க அந்த கதவா வேணாம் வாங்கிடலாம் என்ன பண்ணணும் எல்லாரும் பண்றாங்க ஒரு கடி கடி பெனால்டினா பெனால்டி கடி கடி சாப்பிட அதெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் கடி அங்க பாரு கடியா வயிறு போடு போடு போட வயிறு அதுதான் எல்லாரும் போறாங்க உங்க மட்டும் தான் ரூல் போடு கடி 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 மனசு கடி கடி என்ன கடி ஆவா போடு துப்பி ஓடு துப்பி 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 ரெடி ஸ்வீட் இங்க போடு ஆவா ஏய் அதான் டேலண்ட யோசிக்கணும் இவனால விளையாடுறது மேட்டர் இல்ல ஜிடி எச்சது போடு பவுடர் ரெடி போ அடுத்து ரெடி 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 வா 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 திரும்ப வேண்டி யோசிங்க அங்க இருக்கிற கண்ட்ரியை பத்தி ஏதாவது ஒரு 3 நல்ல விஷயத்தை டக்குனு யோசிச்சு வைங்க ஸ்வீடன் சீக்கிரம் அமெரிக்கா வச்சிரு அப்படியே திரும்பி பார்க்க போயிடு அதான் போயிடு வா அடுத்தது வா அது மேக்கிங் ஒருத்தரும் வச்சிரு அமெரிக்கா வச்சிரு அப்படி காமிங்க எடுத்தோம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்று வச்சீங்கன்னா ரெண்டாவது எடுக்கணும் நெக்ஸ்ட் டே அப்படி போடு போ 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 வா வா ஆடுறா வரணும் இங்க பாக்க திரும்ப அங்க காமி எடுத்த உடனே இப்படி அப்படி காமி காலி காலம் கமான் 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 சீக்கிரம் போட்டு சைடுல நீ பாக்காத அப்படி திரும்ப போச்சு போச்சு பனிஷ்மென்ட் வாங்கணும் போ சீக்கிரம் சீக்கிரம் அடுத்து இது நம்ம பார்க்கவே இல்லையே இது எங்க தான் இருக்கு இது டேலண்டட் அதான் யோசி ஓகே இனிமேட்டு திரும்பிக்கலாம் திரும்பி அழகா பார்த்து போடுங்க எப்படி எடுக்கீங்க பார்க்கலாம் பார்க்காம இருந்தா கஷ்டப்படுங்க எங்க இருக்கு ஜப்பான் இது ஒரு ட்ரிக் இருக்கு இனிமேட்டு பார்த்தாங்க ட்ரிக் அடுத்து வர்றவங்க பாத்துங்க ஓடு ஓடு டக்குனு ஓடு நெக்ஸ்ட் வா போச்சு உங்க காமி இப்படி எடுத்து எப்படி தெரியுமா பண்ணனா நான் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்கன்னா எடுத்தோன்னு உங்களுக்கு வச்சுருங்க
ரெண்டாவது இப்படி எடுத்து விட்டாங்க. இதுதான் வியூவர்ஸ்க்கு காமிக்கணும் Viewers என்ன காமிக்கணும். எடுக்கிறீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அந்த காமி வேலைக்கு ஆகல. இந்த ஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் செல்ல ஆமா ஓகே இங்க நீ லாஸ்ட் புடிங்க ஓடு 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 பச்சை மிளகா காரம் காரம் கரெக்டா எத்தா தப்பு கிடையாது. ஆனா பச்சை மிளகா வரும் பாத்துங்க கரெக்டா சொல்றேன். லிப்ஸ்டிக் போச்சா லிப்ஸ்டிக் போடு. இங்க பொட்டு ரவுண்டா லிப்ஸ்டிக் இங்க காமி எடுத்து நல்ல வச்சு காஞ்சனா கடைசியா நீங்க போட்டோ தம்ப்நெயில் கொடுக்கணும். நல்லா ரெடி பாத்து பாரு பாரு ரெடி தெரியல நீ தான் ஸ்டாண்ட் அப் பண்ணி ஆடு ஆடு பண்ணு பண்ணு செகண்ட் பண்ணு ரோஹித் வரல வச்சிரு ரெடி 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 சீக்கிரம் ஒழுங்கா நீங்க ப்ளீஸ் ஐயோ வரல ரெடி 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 ஸ்வீடன் ஓகே ஓகே அது உன் டாலன்ட். நீ பின்னாடி பார்த்து உசாரா எடுக்கிறது உன் டாலன்ட். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா. அங்க காமிங்க எடுத்த உடனே ஜப்பான் இப்படி எடுக்கலப்பா. எடுத்த உடனே இப்படி ஃபர்ஸ்ட் ஒன்று காமி. அதுக்கப்புறம் இன்னொன்று இப்படி எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படி காமிச்சு பார்த்துட்டியா? லைன்ல நீங்க சொன்னாங்க அடுத்தது கிடையாது. அதை எங்க இருக்கு கடையில் அதுதான் காமிக்கணும். ஃப்ரேம்ல காமிக்கணும். நீங்க எடுக்கிற காடை அவன் காமிக்கிறான். அதுக்குள்ள காமிக்கணும். அடுத்தது வாவ் பியூட்டிஃபுல். ஜப்பான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ மேடம் ஜப்பானை பத்தி மூணு மேட்டர் சொல்ல போறாங்க. மூணு விஷயத்தை சொல்லுவாங்களா இப்ப வந்து சொல்லு சொல்லு. இப்போ நல்லா வந்து சீரிஸ் பண்ணுவாங்க, என்ன சீரிஸ் பண்ணுவாங்க? சீரிஸ் பண்ணுவாங்களா? கே டிராமா பண்ணுவாங்க, அப்புறம் ஒண்ணு அதுக்கப்புறம் ஜாம்பி மூவி நல்லா எடுப்பாங்க. ஏன் நாம எடுக்க மாட்டோமா ஜாம்பி மூவி? அங்க சூப்பரா இருக்கும். யார் சொன்னீங்க? காஞ்சனா பார்த்தா அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து அங்க வந்து இந்த ஷட்டில் நல்லா விளையாடுவாங்க. எல்லா நாட்டிலயும் ஷட்டில் நல்லா ஆடுவாங்க. நல்லா ஆடுறவங்க எனக்கு தேவையில்ல. கரெக்டா சொல்லு. ஜப்பானோட கேபிட்டல் என்ன? இது டோக்கியோ. ஆ? டோக்கியோ. டோக்கியோ. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் என்ன? பிரெஞ்சோ. ஆ? ஆ? நோ ரெண்டு சொன்ன முன்னாடி சீரிஸ். அது நீ சீரியஸ்ல நீயே சொல்ற. நான் கேள்வி கேட்கலாம். நான் ஒரு சொல்லுவேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த இந்த பேட் ரெண்டு பேட். ஷட்டில் பேட்டா? நோ நோ அந்த பேட் பேஸ்பால். பேஸ்பால் நல்லா விளையாடுவாங்க. யார் சொன்னா? பேஸ்பால் தான் அவங்க நல்லா ஆடுவாங்க கிடையாது. நேஷனல் கேம். நான் என்ன நேஷனல் கேம். அது யாரு? ஜப்பான் நேஷனல் கேம் பேஸ்பாலா? ஓ மை காட் ஆமா பேஸ்பால் தான். என்ன சொல்றீங்க? மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது அங்க ஃபேமஸான ஒரு இது. சைனால எப்படி இருக்கோ அது மாதிரி ஜப்பான் பச்சைமலா அதுக்கப்புறம் வந்து ஜப்பான்ல வந்து அதெல்லாம் தெரியாது. பச்சைமலா கடி இவ்வளவு லேட் பண்ணாத. எவ்வளவு பேசுறாங்க? ஜப்பான்ல பச்சைமலா பச்சைமலா கடி இவ்வளவு லேட் பண்ணாத. கடி சாப்பிட்டு போ. அங்க டேஸ்ட் பண்ணி போ. கண்ணு தண்ணி வருதாமா? எப்படி இருக்கு? சொல்லு ஏதாவது. ஒண்ணுல ஏதாவது பேச போற ரியாக்ஷன். உண்மையிலே ரியாக்ஷன் ஏதாவது காரணம் இல்லையா? ஃபர்ஸ்ட் மொச்சமா கத்துக்குறேன். என்னாச்சு? அது எடுத்து பார்த்துட்டு அவுட் ஆயிட்டாரு. பச்சைமலா கூட ஒரு ரவுண்டு சார் போன் வாட்டர் கேம். வேணும் சார். சார் வாட்டர் வேணும் சார். காரம் இல்லையா? மாநில கஷ்ட காரம் இல்லை. தண்ணி ஒரு மாப்ப இது ஒரு ஆயிரத்துக்கா போ. சீக்கிரம் இரு இரு. ஓகே இது வரைக்கும் யாரும் கார்டு எடுக்கவே இல்லை. ரோஹிதா அதான்ப்பா இந்த வாட்டி நீ எடுக்கலாம். பச்சை மிளகா உண்டு இருக்குதா? இது 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 கார்டு எடுக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாரு. சரி 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 சரி
ஆறு பச்சை மிளகா கொடுமா. உன்னை ஒண்ணா செத்து முடிச்சு சாப்பிட்டு விட்டுருவேன். கச்சிட்டு முழுங்க கூடாது. சக்சஸ் வாப்பா. ரெடி ஸ்வீட் என்ன வேலையா பவுடர் அடிப்பா தலைவருக்கு லிப்ஸ்டிக் போடுமா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி கொண்டு வருவாங்க. வாழைப்பழத்துக்கு பேர் சொல்லு இங்கே கொடுத்துரு. லக்கி பிளேயர் மட்டும் வாழைப்பழம் என்னாச்சு வரலையா ரியாக்ஷன் அடுத்து சீக்கிரம் டல்லாவது கேம் சீக்கிரம் ஃபாஸ்டா டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். பியூட்டிஃபுல் லைவ் பாயிண்ட் தான் இருக்கு. சீக்கிரம் ஆடுங்க எக்ஸலன்ட். இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. சீக்கிரம் ஃபாஸ்டா கேம் முடிய போகுது. சீக்கிரம் காரமா தான் என்னாச்சு காரமா தான் பேன் சொல்லிட்டு கரெக்டா எடுத்தாச்சு. பாத்தியா போங்க வீடியோல திஸ் இஸ் ஆல்ரெடி எடுத்தது. நான் கண்டுபிடிச்சேன். இப்ப நீ பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிடாம பாரு. சொல்ல கரெக்டா சொன்னா சக்கரை பொங்கல். மூணு விஷயம். இந்த நாடு வந்து ரொனால்டோ இருக்க நாடு. ரொனால்டோ இருக்க நாடா? அவர் என்ன இது பண்றாரு? அவர் ஃபுட்பால் பிளேயர். ஓகே ஒண்ணு. அப்புறம் எந்த நாட்டு சேர்ந்தவர்? அது வந்து நைஜீரியா. சரி தெரியும் நான் சொல்றேன். ஏய் போர்ச்சுகல். எனக்கு தெரியும் போர்ச்சுகல். சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது ரெண்டு விஷயம் நல்ல விஷயம். போர்ச்சுகல் கேப்டன் வந்து ஜெர்மன். தெரியும் நம்ம கேப்டன் நான் ஸ்டேட் பண்ணலாம். இதுக்கு வந்து முக்கியமானது வந்து போர்ச்சுகலோட லாங்குவேஜ் என்ன? இங்கிலீஷ். போர்ச்சுகீஸ். பாத்தீங்களா ரெண்டு கரெக்டா சொல்லு. மூணு ஒன்று தான் கரெக்டா சொல்றேன். நான் சொல்றது திருப்பி சொல்றேன். பச்சை மிளகாய் தப்பு. 3-4 விஷயம் தப்பு. என்ன பண்ணணும்? போர்ச்சுகல் நாட்டை பத்தி படிக்கணும். எல்லா கண்ட்ரி பத்தியும் படிக்கணும். இது மென்னு கொஞ்சம் மென்னு ரியாக்ஷன் கொடு. என்னப்பா வாய் குளறுது? நான் ஒரு டைம் சாப்பிட்டதா பிரச்சனை, ரெண்டு டைம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒண்ணு நீ பேசுறது கேளு நல்லா சொல்லு. ஒரு டைம் சாப்பிட்டதுனால ஈ காரம் இருந்துச்சு. இன்னொரு டைம் சாப்பிட்டா காரமே இல்லை. சாப்பிட்டு இருக்கேன் பிரச்சனை. அது மிளகா தூள் கொஞ்சம் கொடுக்குமா? நான் புஷ்பா. அடுத்தது ரெடி. அந்த காமி இப்படி எடுத்து பார்க்கறாரு. எடுக்கலையா? இப்படி பார்த்து இப்படி காமிச்சிடணும். வாய்ப்பு அங்க காமி. ஐயோ போச்சு. போடுமா அடுத்தது. பாக்குறான் கேம் கரெக்டா கத்துட்டான். ஃபாலோ பண்ணிட்டான். எங்க இருக்குன்னு தெரிய போகுது. இப்போ இல்ல. அங்க ஒரு லிஸ்டிங் போட்டுருக்கோம். நெத்தில பட்டு புஷ்பா ரியாக்ஷன் பண்ணிட்டு பா. புஷ்பாடா ஃபவர் நினைச்சீங்களா? என்ன கண்டி மாதிரி அவர் சொல்ற சொல்லுங்க மேடம் பச்சை மார்க் கண்ண ரணகலம் ஆயிடுது. இல்ல பவுடர் போட்டேன். சைனா ஆஸ்திரேலியா ரியாக்ஷன் இல்ல. அடுத்தது மா கூட மேல இங்க கோடு போடணும். அடுத்தது பொட்டு வச்சிட்டு சோ நீ யாருமே அது தொடக்க கூடாது. ஓகே அப்பாடி நம்ம நடந்து வச்சு அடுத்தது பவுடர் போட்டு போடு. பவுடர் இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கா. வெரி குட். வாய்ப்பில்லை ராஜா. ஒரு பக்கம் போட ஒண்ணு கடைசியா தமிழ் போட்டோ. ஓகே சூப்பர். இன்னெல்லாம் தொடக்கூடாது. கேம் கரெக்டாகணும். அழகா போயிட்டு இருக்கு தெரியும். அதுல இருக்கா இருமே அவர் எடுத்தது பாக்க சும்மா கொடுத்துருப்போம். நக்கலகா இருந்துப்போம். அக்கா வந்துருக்குண்டா. பவுடர் ரெடி. அங்கதான் இதா இருக்கு. கண்ணு மூடு. சைனா இந்தியா யார் எடுக்கிறீங்களோ கேம் க்ளோஸ். அப்படியா? சரி நான் இப்பே எடுத்துறோம்.
நமக்கு நாடு இந்தியா. சரி, இந்தியா பத்தி 3 நல்ல விஷயம் சொல்லு. இந்தியா ம். நம்ம நாடு இருக்கிற வேர்ல்டு பாப்புலேஷன்ல 2வது பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் கரெக்ட். மிலிட்டரி பிளேஸ்ல 2வது இருக்கு. நம்ம கேபிட்டல் வந்து நியூ டெல்லி. நம்ம நாடு வந்து பின்னாடி சொல்லுங்க. சிறந்த நாடு என்று நான் சொல்றேன். சிறந்த நாடு. இப்ப நான் 3 கேள்வி கேட்கிறேன் இந்தியா பத்தி. சரியா? இங்க கிட்ட மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கு இந்தியாவுல? யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் பெனால்டி இருக்கு. பின்னாடி பச்சை கலர். எத்தனை ஸ்டேட் இருக்கு? யூனியன் டெரிட்டரியோட சேர்த்து எத்தனை ஸ்டேட் இருக்கு? சரி, யூனியன் டெரிட்டரி வேணாம். இப்போ புதுசா ஆட் பண்ணிடுறேன். மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கு? ஸ்டேட் வந்து நான் லாஸ்டா வச்சிரேன். மீதி 2 கேட்கலாம். அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் சொல்லு. தெரியலனா இருக்கு. பாஸா? பாஸா? சரி, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? மோடி. ஓகே, அவர் எந்த இது சொல்றாரு? இந்தியானா பாவி. நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இந்தியால அழகா சொல்றேன். ஹிந்தி சைடுல எங்கயாவது இருப்பாரு. ஓகே, அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? நேபாள். பார்ட்டி எந்த பார்ட்டி? எந்த ஸ்டேட் அவரு? அவர் வந்து குஜராத் ஸ்டேட் சேர்ந்தவர். அவர் என்ன பார்ட்டின்னு பார்த்தோம்னா பிஜேபி. தெரிஞ்சுதா? சொன்னது ஒண்ணுதான் கரெக்ட். இந்தியாவில இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க, அப்புறம் எது நீ மத்த சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷன், ஒரு டைலாக் அப்படியே சாப்பிட்டேன். ஒரு டைலாக் ஏதாவது அக்கா வந்திருக்கேன்டா. சார் வாங்க. யார் அது? இவரா? நோண்டாம கம்முன்னு இருக்கணும். சூப்பர். 3 விஷயம் இல்லையா? தப்பு 2 தப்பு வச்சு கப்பாட்டிட்டாரு. புலி மாதிரி போற மீச மூக்காண்டு ஒண்ணு போட்டா போதும். அப்பப்போ வரல நாங்க இது நான் விளையாடுறது. சரி, பச்சை மிளகாப்பா சொல்லுப்பா. 3 விஷயம் சொல்லுப்பா. நான் 3 கேள்வி கேட்பேன். நீ கரெக்டா 3 விஷயம் சொல்லுங்க. நான் 3 கேள்வி கேட்பேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப வறுமையான நாடு. இவங்க வந்து ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆனாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் மென்ஸ்ல. அதுக்கப்புறம் இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம். இவங்க கலரே ரொம்ப பிளாக்கா இருக்கும். யார் சொன்னா? சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல ரெண்டு கிளாஸ் என்ன கலர்? அது அவங்க கிரீம் பூசிட்டு வராங்க. கிரீம் பூசிக்கிறாங்க. சரி, மார்க்ரம் என்ன கலர்? அவங்க கிரீம் பூசிக்கிறாங்க. எப்படி கிரீம் பூசிக்கிறாங்க? கருப்பா இருப்பாங்கன்னா 2 பேரும் கலந்த நாடு அது. பச்சை மிளகா கூட சாருங்க. இது அப்பதான் அப்படினா நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. சரி, நான் 3 கேள்வி கேக்குறேன். அது கரெக்டா சொல்லு. சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் என்ன? சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஃபேமஸ்? கோல்ட். அது சொல்றது கோல்ட் தான். சரி, அது ஒத்துக்காது. 1 ஓகே. இன்னும் 2 கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமோட முன்னாள் கேப்டன் யார்? முன்னாள் கேப்டன் ஏபிவி டபிள்யூஎஸ். ஏபிவி டபிள்யூஎஸ். ஏபிவி டபிள்யூஎஸ். இல்லையே. தப்பு. கரெக்ட். தப்பு. ஏபிவி டபிள்யூஎஸ். தப்பு. அப்ப யார் கேப்டன்? இப்போ வந்து யாருடா? மக்கரம். 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 மெக்ரோன் கேக்குறாரு. கோவா யாரு? எம்ஏ கோவா யாரு? யார் கேப்டன்? அது அப்ப நீங்க இப்போ யாரு கண்ணுல கேட்டேன் நான்? நீங்க கரெக்ட்டா கோவா தானே? அவுட்டா இல்லையா? பச்சை மிளகா போடு. ஈஸியா 2 கேள்வி கேட்டா அதே தரல. பின்னாடி கோல்டுன்றது, துருக்கின்றது, தப்பு தப்பா சொல்லி ரியாக்ஷன் பண்ண பாரு. ஏதோ டைலாக். ஏதோ டைலாக். மக்கமலா டப்பம் டப்பம் இருக்கு. நம்ம எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கோல்டு ஃபேமஸ் அங்க. சீக்கிரம். ஈவன் பெட் காரமா? அவர் ஆக்சுவலி வாங்க சார் சீக்கிரம். ஃபாஸ்டா டக் டக் நாங்க காமி. அமெரிக்கா.
போய்ப்பா அமெரிக்கா வெரி குட் வேர்ல்டு மோஸ்ட் வல்லரசு நாடுன்னுவாங்க. ஸோ தலைவர் அதை எடுத்துருக்காரு. அதை பத்தி 3 விஷயம் சொல்றேன். நான் அதை பத்தி 3 கேள்வி கேட்பேன். ஃபர்ஸ்ட் 3 விஷயத்த அமெரிக்கா வந்து அமெரிக்கா கேபிட்டல்னா லாஸ்டா சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட் உனக்கு தெரிஞ்சது சொல்லு. வல்லரசு நாடு. அது நான் தான் சொல்றேன். இது வந்து ஸ்டடீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்க கிடையாது. அங்க மட்டும் தான் இருக்கா? யூடியூப் சேனல்லாம் இதுல நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? நல்லா பண்ணுவாங்க. அவங்க தான் யூடியூபை கண்டுபிடிச்சாங்க. அவங்களும் சேர்த்துக்கோ பசங்க. அவங்கள்ட்ட போட்டியா வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ட்ரம்ப் அந்த மாதிரி அப்புறம் அமெரிக்கா பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம். வெரி ஸ்ட்ராங்கஸ்ட், அதாவது மிலிட்டரியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி இவங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி நீட் அண்ட் க்ளீன் கண்ட்ரி. எல்லா கண்ட்ரியும் அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருக்கு. ஸோ இந்த நாட்டை கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸா? கரெக்டா? சரி, ஓகே ஃபைன். அமெரிக்காவோட கேபிட்டல் நியூயார்க்கா? நியூயார்க் தான் கேபிட்டல். அமெரிக்காவோட கேபிட்டல்னா நியூயார்க். ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்? அமெரிக்காவோட இப்போ பிரசிடென்ட் யாரு? ட்ரம்ப். மறுபடியும் மீண்டும் வின் பண்ணாரா? வந்து ஏற்கனவே வின் பண்ணி வெளியே போயிட்டு மறுபடியும் வின் பண்ணியிருக்காரு. ஓகே. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல எல்லாத்துலயும் நிறைய கோல்டு தட்டிட்டு போற ஒரு கண்ட்ரி. ஸோ ரஷ்யாவுக்கு ஈக்குவலா தட்டிட்டு போற ஒரு கண்ட்ரி அமெரிக்கா. ஸோ நீங்க வந்து இது சாப்பிடாதா? ஓகே, அப்படியே எக்ஸிட் பண்றேன். வெரி குட். அடுத்தது அவங்களுக்கு பாராட்டு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அதெல்லாம் ரியாக்ஷன் ஏதாவது டைலாக் சொல்லிட்டு போவோம். இதான் படத்தோட டைலாக். நறுக்குன்னு சொல்லணும். இவ்வளோ யோசிக்கிறா சோளமுத்தா போச்சா? சிங்கிளா தான் ஏதோ பண்ணு ஆக்ஷன் கூட. ஓ ஆமா. அடுத்து என்ன நாடு இது? அடுத்தது ஜெர்மனி. அது ரொம்ப படிக்கிறாரா? அது ஜெர்மனியா? டைலாக் கொசுத்தலை ரொம்ப அதிகமா இருக்கு. கொசுத்தலை நிறைய தான் பாருமா. ஓடு 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 ஓடு. அடுத்தது 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 சூப்பர். என்ன நாடு அது? சீக்கிரம் வச்சிரு 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 சீக்கிரம். People still on live. சூப்பர். போயிட்டே இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இங்க மெமரி கார்டு ஃபுல்லு. அதுதான் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் come on. அடுத்து சீக்கிரம். ஃபர்ஸ்ட் டைலாக் ஏதாவது சொல்லு. டல்லா போல் பேர் ஆக்டிவா பண்ணுங்க. கம் ஆன். என்ன நாடு அது? பிரேசில். அந்த ஊருக்கு போயிடுங்க. ஓகே, அது பத்தி ஒரு 3 சொல்லுங்க. என்னடே தெரியாது உங்களுக்கு. இது எப்படி சொல்றது கரெக்ட்டா? அமேசான் காடுகள் இருக்கிற ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா பிரேசில். ஃபுட்பால் ஃபேமஸ் இந்த இதுல. 5 டைம் வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க. 5 டைம் சாம்பியன்ஸ் அவங்க. வேர்ல்ட்ல நிறைய பேருக்கு இந்த ஃபுட்பால் வந்து ரொம்ப ஈர்ப்புனா இந்த பிரேசில் டீம் மேல தான் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நீங்க பின்னாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. அமெரிக்கா ஃபுல் ஆயிடுச்சு. கண்ட்ரில நெய்மார் இருக்காரு ஃபுட்பால் பிளேயர். அப்புறம் வேற யாரா? ரொனால்டோ இருக்காரு, ரொனால்டினோ இருக்காரு, நிறைய ஃபேமஸான பிளேயர். ஸோ இந்த கண்ட்ரில இருந்தா நிறைய வெரி பிக் கிளப்ல எல்லாம் போயிட்டு ஆடுற பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ பிரேசில். ஸோ ஒரு நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி. ஆமாம், ஓகே, தேங்க்யூ, வெரி குட். கிளாப் தட்டுங்க. ஃபைன், குட். வெளியே போய்ட்டு அடுத்தது வாங்க. என்ன கண்ட்ரி பாது? ஸ்வீடன். வின் பண்றவங்களுக்கு சக்கரை பொங்கல். ஜெர்மனி. சொல்லவே தேவையில்லை இத பத்தி. ஏதோ சொல்ல தேவையில்லை, எப்படி நீயே முடிவு பண்ண. மெஸ்ஸி இருக்காரு. அதுக்கு அப்புறம் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபுட்பால். லாஸ்ட் வேர்ல்ட் கப் FIFA வேர்ல்ட் கப் வின்னர் ஆனாங்க. FIFA வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி அர்ஜென்டினா. இதுவும் வந்து நார்த் அமெரிக்கால தான் இருக்கு. நார்த் அமெரிக்கால இருக்கு. நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் அங்க இருக்கு. கான்டினென்ட் இது இங்க வந்து ரொம்ப ரிச் கண்ட்ரி. and then இங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து இது இங்க வந்து பிரான்ஸ் இதுதான் பேசுவாங்க, பிரெஞ்சு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? பிரெஞ்சுல வளர்த்தா ஏதோ வா பொங்கல், அதுவும் சக்கரை பொங்கல். அடுத்தது சீக்கிரம் கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் தான் இருக்கு. அப்படி எடு பிக் பண்ணி அதுதான் போச்சு, வட போச்சு. பவுடர் வச்சு விடு. ரியாக்ஷன் டைலாக். புஷ்பா தவிர வேற எதுவும் வராது யாருக்கும். ட்ரெண்டிங் அதேதானே இப்போ. வச்சுட்டு ஓடிட்டு திரும்பி பார்க்காம. சைனா பத்தி சொல்லுப்பா. சொல்லுங்க சார் சொல்லுவார் பாருங்க. அப்ப எத்தனை சார்? 10th சார்? சைனா பத்தி நிறைய விஷயம் சொல்லுவார் பாருங்க. இப்போ வாரி அப்படியே குளிப்பார் பாருங்க. சொல்லுங்க. முழிகிறாரு. இதோட கேபிட்டல் வந்து டோக்கியோ. ஜப்பானோட கேபிட்டல் இதோட கேபிட்டல் வந்து என்னது? வளர்ந்து மாட்டினாரு. பீஜிங் தான் அதோட கேபிட்டல். கிரேட் சைனா வால் இதுல தான் இருக்கு. அப்போ 10th தெளிவாக நிறைய ப்ராடக்ட் இதோட ப்ராடக்ட் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க நிறைய. ஆல்மோஸ்ட் ப்ராடக்ட் இதுல தான் நிறைய காண, இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ரைஸ் குவாலிட்டி இது வந்து ஃபார்மிங் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இதுல ஃபுல்லாவே. அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்மி பேஸ்ல 3rd இருக்காங்க. அப்புறம் பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட். ஓகே. அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஓகே ஃபைன். கை தட்டுங்க. ஃபர்ஸ்ட். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறாரு இன்னைக்கு. பொங்கல் அதுமா என்னத்த சொல்றது? பின்னாடி போனா அப்படி பார்க்க கூடாது. என்ன பாக்கணும்? என்னது அது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பத்தி சொல்லு. ஆஸ்திரேலியா வந்து 6 இது என்ன கப் எடுத்துட்டாங்க. என்ன கப்? கிரிக்கெட்ல. அதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா ஃபேமஸா உனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாரு? வந்து ஃபேமஸான பிளேயர் கமின்ஸ் பிடிக்கும். பேட் கமின்ஸ். சூப்பர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அது ஆஸ்திரேலியா சேர்ந்தவர் தான். என்ன பொசிஷன்ல இருக்காரு அவர் ஆஸ்திரேலியால? ஆஸ்திரேலியா கேப்டன் நல்லா பண்ணுவாரு. கேப்டன்சில இருக்காரு. ஓகே, கேப்டன்சில இருக்காரு. அப்புறம் தென் வந்து நேச்சுரல் கண்ட்ரி. இது வந்து ஒரு கான்டினென்ட் இது ஆஸ்திரேலியா. and then இங்க வந்து என்ன சொல்றதுன்னா அங்க என்ன people லிவிங் பண்றாங்க? whiteish peopleா? whiteish people இங்க வந்து லிவிங் பண்றாங்க. ஓகே. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல்னா? கேபிட்டல் குஸ்தியா? ஆஸ்திரேலியா கேபிட்டல் எனக்கு தெரியாது. சிட்னி. ஏதோ சிட்னி. ஓகே. அடுத்தது and then இங்க வந்து நல்ல ஒரு கண்ட்ரி. அவ்வளவுதான், போதும். கை தட்டுங்கப்பா. டைலாக் சொல்லு. இங்க நான் ஒருத்தன் தெரியல எனக்கு, ஆனா என் பின்னாடி கோடி பேர் இருக்காங்க. தப்பு கோடி பேர் இருக்காங்க. விஜயோட டைலாக் தப்பா சொல்ற.
ஏதோ சொன்னேன். ஏய் இப்ப பார்க்க கூடாது யாரா பின்னாடி போ. மெயின் கடைசி ஃபினிஷிங் டைம். கடைசியா யார் ட்ரம்ப் கார்டு வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். டைலாக் அதுக்கு ட்ரம்ப் தான் வரணும். கடைசியா வின் பண்றவங்க தப்பிச்சிருவீங்க. வின் பண்ணாதவங்க எல்லார்ட்டும் பில்லு அடி வாங்கணும் பாத்துங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ பின்னாடி போ டக்கு டக்குன்னு பின்னாடி போ. பில்லோ ரெடியா வச்சிருக்க பவுடர் வச்சு வச்சிட்டு போயிடு பார்க்க கூடாது. ரெண்டு பேரும் பார்க்க கூடாது போ பின்னாடி. எல்லாம் இப்ப திரும்ப எல்லாம் திரும்ப வெஸ்ட் போ திரும்ப. ஓகே திரும்ப யார் வரணும் அடுத்தது வா ஜோசப்பா திரும்ப யாரும் பார்க்க கூடாது. சரி யாரும் பார்க்க கூடாது. கமான் குட். ஓகே வச்சிரு. பாக்குறாங்க பார்க்க கூடாது. பில்லோ அடி வச்சுட்டு ஓடுற. இவ்வளவு நேரம் கார்டு எடுத்தது பெரிய விஷயம். இப்பதான் டஃப்பா இருக்கும். சீக்கிரம் கமான். வாய்ப்பே இல்ல ராஜா. வச்சுட்டு ஓடு பாக்குறான் ஜோசப் பாக்குறான். ஸ்டீமா திரும்ப யார் வின் பண்றாங்களோ அவங்க கிட்ட எல்லாரும் பில்லு அடி வாங்கணும். கடைசியா யார் நிக்கிறாங்களோ வாய்ப்பே இல்ல ராஜா. வச்சுட்டு ஓடு. ஸ்டீமா பார்க்க கூடாது. திரும்ப ஆகேஷ் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பர் ஆகேஷ். வெரி குட். போயிடு. ஏய் திரும்ப நீங்களும் திரும்ப நீ போ. என்ன சொல்றாங்கன்னு கேக்குறேன். நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. இது என்ன சொல்லனா UAE ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கண்ட்ரி. இங்க அதிக திராட்சையா ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் எல்லாம் நல்லா விளையுமா? UAE போறவங்க எல்லாம் கன்ஃபார்ம் அந்த ட்ரை நட்ஸோட வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏதோ வளரணும் வாயில வந்ததெல்லாம். போதும் வெஸ்ட் போ தேங்க் யூ. அடுத்தது ஓகே ஏய் ஸ்டீமா நீ பின்னாடி போ. நீ பாத்துட்டு பின்னாடி போ. இத நான் பார்க்கல, உண்மையா பார்க்கல. சரி கோ பேக். பார்க்கல. நீ ஷஃபிள் பண்ணுமா. தூரம் போ. நீ பார்க்க திரும்ப எல்லாம் பார்க்கறாங்க. ஃப்ராடுங்க. வின்னிங் டைம்ல ஃப்ராடு பார்க்கறாங்க. நீ ஷஃபிள் பண்ணிட்டே இருமா. போடா. வாங்க சாய் தப்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டா மாட்டினாரு விட்டாரு. நான் பார்க்கல. நீ பின்னாடி போ பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா நான் இங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன். வியூவர்ஸ் அப்புறம் உங்களை ஃப்ராட் சொல்றாங்க. மிஸ் ஆயிட்டாரு. ஓ மை காட். ஷஃபிள் பண்ணுவேமா. இரு ஷஃபிள் பண்ணு. திரும்ப நீ யாருமே பார்க்க கூடாது. இது ஃபைனல் ஸ்டேஜ். பார்க்கலாம். வா வாய்ப்பே இல்ல. பார்க்கறாங்க. நீ ஷஃபிள் பண்ணிட்டே இருமா. ஏய் பார்க்கறான். பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சிடும். கேமரா தெரிஞ்சிடும். ஸ்டீமா போச்சா? டக்கு ஷஃபிள் பண்ணு. வா இவன் வா. நீ எடுத்துட்டா வின்னு பக்கவாடு. போச்சா? இப்பதான் கிரிட்டிக்கல். இவ்வளவு நேரம் ஆனதில்ல. பில்லோ அடி இருக்குது. பட்டா வா. யார் எடுக்கிறீங்களோ 4 பேருக்கு அடி இருக்கு. யார் பண்ண போறா? சீக்கிரம் பாக்குறாங்க பின்னாடி. ஐபிஎல் ராஜா தப்பிச்சிட்டு போ. இந்த நேரம் தான் கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும் எல்லாருக்கும். சீக்கிரம் கமான். இன்னும் ஒண்ணு கரெக்டா பாத்துடு. அஸ்டாம்பா எல்லாரும் சோ லாஸ்ட் ஸ்வீடன். ஆல்ரைட். அவங்க 4 பேரும் அடிப்பாங்க பிள்ளல. பத்தி சொல்லிரு. Germany is a good country. நிறைய கார் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு country and Sweden also very good country. ஸோ ஸ்வீடன்ல வந்து இப்ராஹிமோவிச்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டச் கண்ட்ரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. ஜெர்மனி பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஜெர்மனி ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. ஆல்ரைட். எனி நோ ஃபார் தி டிலே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போனால் பில்லோ அடி 4 பேர் வரிசை நில்லுங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஃபர்ஸ்ட் பெரிய அதெல்லாம் இல்லப்பா. எப்படி கேம் கரெக்டா நீங்க காப்போம். ஓகே வாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாச்சி அக்கா. நிறைய போட்டியா நீ என்ன அடிப்ப? ஆமா. ஸ்டோரி அதான் எனக்கு தெரியாது. அண்ணே கொஞ்சம் ஸ்லோ. அப்படியே ஒருத்தர் வரும்போது ஒருத்தர் அடி வாங்கிட்டு போகணும். அவ்வளவுதான் கேம் அதான்.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 4 பேரை சேர்ந்து அவங்க சக்கரை பொங்கல் ஊட்டி விடுங்க. ஹாப்பி பொங்கல் சொல்லி வாங்க. ஊட்டி டக்குனு. Happy Pongal. வெளியே போயிட்டு எக்ஸிட்ல இருக்கீங்க, உள்ள வா. ஹாப்பி பொங்கல். வெரி குட். அடுத்தது லைட். பச்சை மிளகா இல்ல. பச்சை மிளகா இருக்கு. யார் போட்டா அதுல பச்சை? நாலு. அவன் தான் போட்டுக்கறான். ஜெயிச்சிட்டேன். நான் போட்டேன். ஸ்டீவ் ஜெயிச்சிட்டேன். சரி சரி ஊட்டு உள்ள வா, ஃப்ரேம்ல வா, உள்ள வா. நீங்க என்னதான் பழக்கம் எடுக்க போறோம். உள்ள வர ஃப்ரேம் விட்டு வெளியே. பொறாமல உள்ள வா. அவங்க பின்னாடி கவனமே போட்டு ஊத்துறீங்க. கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காருல்ல. ஆல் ரைட். இப்போ வரிசையா நில்லுங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. அது விடு. எல்லாரும் பாப்பா அடிக்கிறவர் வந்து பின்னாடி. ஆமா. அவரு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் அடிக்கிறதுக்காக வீரர் நல்லா ரெடி ஆகுறாரு. மூணாவது வரைக்கும் நிக்க மாட்டாங்க. போச்சா. அங்க பாரு. கிரீன் தான் போட்டேன். ரெடியா? நான் நேரத்துல அந்த டைரக்ட் தான் மைண்ட் போச்சு. இங்க வந்து நில்லுங்க. நீ அங்க நில்லு. நீங்க ஃப்ரேம் நீங்க நின்னு அடிங்க. அப்படியே ஆகாஷ் ஆச்சு அடி வாங்கிய பின்னாடி வந்து. ஒருத்தர ஃபர்ஸ்ட் யார் அடிக்க போறா? இது பண்ணு. பிளான் பண்ணு. டார்கெட் சொல்லுங்க. ஆகேஷா நீங்களா பின்னாடி தள்ளி போங்க. ரெடி ரோலிங். இரு வரேன். இரு. அத பிரியாணி போறாத ஈச். ரெடி ரோலிங். கண்டுபிடிக்கடா. இங்க பாருடா. இப்படி திருப்பி. நான் பாத்து அவங்க. லைட் அடினோம். அச்சால பிரியாணி வெட்டாப்பா. ஓகே. அடுத்து பவுடர் போடு. நெக்ஸ்ட் யார் டார்கெட்? நீதாஸ்தி. இல்ல டார்கெட். யார் ப்ரோ? வா அடுத்து வா. டார்கெட். அடி அடி பிரியாணி. உங்களோட என்னதான் பயமா இருக்கும். ஓகே. அடுத்து அங்க நில்லு. உள்ள வந்து நில்லுங்க. உங்களுக்கு அடி வாணி எவ்வளவு அழகறீங்க. என்ன போடா இதான் லாஸ்ட் ஜெயிப்போம். ஐயோ. லைட்டா அவ்வளவு போடாத. அவ்வளவு போடாத. சோ காலி. பரவாயில்ல. அவ்வளவு வேணாம். கீழ தான் இவ்வளவு வேணாம். லைட்டா எண்ணெ கலரா இருக்கலாம். தெரியாது அது சொல்றேன். சரி சரி ஓகே. இது கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் அங்க நில்லுங்க போயிட்டு. சார் ஒரு டவுட். இத்தனை பேர் அடிச்சானே நான் ஒரே ஒரு அடி அடிக்கணுமே அவரை. நில்லுமா. அவர் ஜெயிச்சோம். ஆக்ஷன் பண்ணா. சும்மா நீங்க தண்ணீங்க. ஸ்டீனரா. ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வர அப்படியே லைவ்ல இருக்கீங்க. இன்னும் லைவ்ல இருக்கீங்க. எஸ். ஸோ இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை வைத்து நாங்கள் வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய பச்சை மிளகா ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வாட்டி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார் தமிழன். அது மட்டும் இல்லை. ஸோ இந்த கேம் இப்படி இருக்கு, லைவ் போயிட்டு இருக்கு. லைவ்ல பார்க்குற நண்பர்கள் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. வீடியோஸ் ஆகி நீங்கள் மீண்டும் ஒரு வாட்டி எல்லாரும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you. So எப்படி இருந்துச்சு சார் கேம்? ரொம்ப ஃபன்னா போச்சு. நல்லா போச்சு. அண்ட் ரொம்ப டெரரா இருந்துச்சு. அதுதான் நல்லா இருந்துச்சு. சார் வாங்க சார். காரம் ரொம்ப காரம். அமேசான் கார்டுல வந்து கரெக்ட்டா. பேசுங்க சார். கரடி பண்ணல. இந்த கேம் எனக்கு சின்ன கேம் தான். நான் ஜெயிச்சிருவேன் நம்பிக்கையில வந்தேன். கஷ்டம் ஒரு மூணு மிஸ் ஆயிடுச்சு. பசங்களா சாப்பிட்டீங்களா? அது சொன்னீங்க ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நீங்க பசங்களோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பின்னாடி கொஞ்சம் தொல்லையா இருக்குது. அந்த தொல்லை இருக்குதுங்களா? அவங்க கேம் இப்போ இங்கிட்ட வெளிப்படுகிறது உங்கள் ஜோசப். கரடி மாமா. சவுண்டா பேசலாம் லைவ் போடுல. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியா. எனக்கு ரொம்ப தீபா கரடி மாமா பின்னாடி ஏதோ ரியாக்ஷன் கொடுங்க. கரடி மாமா. கரடி மாமா. கரடி மாமா.
பண்றீங்க லைக் போட்டு அக்கா உப்பர் கேடவா Thank you. Thank you. ஏதாவது டாக்ஸிக் அதிகமாயிடுச்சுடா இது